வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை, அதாவது பலூன் வைன்ஸ், அந்த கீரை வச்சு எப்படி ஒரு தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாம். கை கால் மூட்டு வலி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு முடக்கத்தான் கீரை தான் பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. இப்போது நம்ம தோசை செய்கிறதுக்கு இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காட்ட போகிற அளவு 6-7 தோசைக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற 1 கப் மாவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வரமிளகா, பெருங்காயம் 2 துண்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. இப்போது கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மையுடையது. கசப்பு தன்மை எந்தெந்த கீரையில் இருக்கோ அது எல்லாமே ஜாயிண்ட் பெயின், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், மூட்டு வலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. எல்லாருமே இந்த கீரையை கட் பண்ணி தோசை மாவில் போட்டு தான் தோசை சுடுவாங்க. அப்படி சுட்டோன்னா ஒரு ட்ராபேக் என்னன்னா, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாயில் வந்துச்சுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெருங்காயம், ஜீரகம், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி செய்யும்போது கசப்பு தன்மையை குறைச்சி கொடுத்துரும். இந்த கீரை பார்த்தீங்கன்னா வலுவழுப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நம்ம எலும்பில் இருக்கிற ஜாயின்ஸுக்கு லூப்ரிகேஷனை கொடுக்குது. கீரை பாதி வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, ஜீரகம், வரமிளகா, பெருங்காயம், கல்லுப்பு இதையெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில் இருக்க சூடே சரியாக இருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக போட்டதால் இந்த மாதிரி அரைக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அரைக்கும்போது உப்பு ஆட் பண்ண வேண்டாம். மாவு தோசை பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தோசை ஊற்ற ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஒரு இரும்பு கல் வச்சுருக்கிறோம். இரும்பு கல்லில் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு தண்ணி தெளித்து தேய்ச்சி விட்டு தோசை ஊற்றினோன்னா தோசை நல்லா வரும். தோசைக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கீரை வதங்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் தோசை வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தோசையை திருப்பி போட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரை கசக்கும்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறவங்க கூட கண்டிப்பாக வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மூலிகை கலந்த தோசையை வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க. இந்த மாதிரி தோசைக்கு கார சட்னி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுபோல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.